மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையின் தலைவர் திரு கே சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தலைவர் தேவேந்திர வேளாளர் உறவுகள் அமைப்பு திரு மல்லர் சாமிகள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக இந்திரநிதி அமைப்பு சென்னை செயலாளர் உயர் திரு ஏ குமாரராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமி அவங்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்து மேடைக்கு வந்துடுவாங்க. அடுத்தபடியாக பாராட்டு பெரும் செல்வி டி காவியா ஜனனி பேரையர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மாவட்டம் செல்வன் பி கபில் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். விருதுநகர் மாவட்டம் சுந்தரகுடம்பட்டி செல்வி டி கீர்த்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். காவியா ஜனனி 500க்கு 429 மார்க் வாங்கியிருக்காங்க. செல்வன் கபில் வந்து 500க்கு 425 கீர்த்திகா 500க்கு 425. காவியா ஜனனிக்கு கன்னியாகுமரியிலிருந்து மாநிலத்தின் முதலிடம். எல்லாருமே நம்ம வந்து ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். விவசாய குடும்பம். அவரை எது வாழ்த்துகிறேன். மறுபடி இனிமையாக தொடங்குவதற்கு என் கடவுள் இந்திரனுக்கு முதல் வணக்கம் செலுத்துவது இந்திர வணக்கம். எப்பொழுது இந்திர வணக்கம். அனைவரும் எழுந்து இந்திர வணக்கம் செய்யணும். அப்படி எழுதுங்க. அவங்கள வாட்ஸ்அப் சொல்லுங்கள். நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் கூட்ட மாணிக்கம் எங்கு விழா எடுத்தாலும் சரி, எங்கு சமுதாய விழாக்களோ அல்லது முக்கியமான நிகழ்வுகளோ அந்த நிகழ்வில் முதல் நாளாக இடம்பெற்று அந்த பணியை செவ்வனே செய்யக்கூடிய தம்பி கே ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றுவார். ஜெய் தேவேந்திரா. அப்படியா? ஜெய் தேவேந்திரா. மகாசக்தி இந்திர அறக்கட்டளை சார்பிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய இனமான மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஐயா திரு ஆற்றல் மிக்க மணிக்கண்ணு ஐயா அவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய தலைவர் துணைத் தலைவர் நம்முடைய அறக்கட்டளை இன்றைக்கு ஆய்வுற்றதோ அதிலிருந்து நம்முடைய அறக்கட்டளையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் அண்ணன் உழவர் குரூப் சேர்மன் மரியாதைக்குரிய திரு சந்திரன் அவர்களே, கரூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தையும் மக்களுக்கான ஒரு களப்பணியையும் மக்களோடு மக்களாக மக்களுடைய பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தில் எங்கிருந்தாலும், அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே நம்முடைய மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு சின்னாபின்னப்பட்டு சிதைக்கப்பட்டிருந்தாலோ ஓடோடி சென்று உதவக்கூடிய நல்லுள்ளம்
நல்ல உள்ளம் கொண்ட அண்ணன் மரியாதைக்குரிய திரு மன்னர் சுவாமிநாதன் அவர்களே, அடுத்தபடியாக ஆற்றல் மிக்க திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் இந்நாள் பாஜகவிலே ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் ஆற்றல் மிக்க திரு மகாராஜன் அவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய இந்திரநிதியின் ஜெய் தேவேந்திரா என்ற முழக்கத்தோடு இங்கே களமாக வந்திருக்கக்கூடிய ஐயா அலங்காரம் பெற்றெடுத்த தவ புதல்வர் ஏ குமாரராஜன் அவர்களே, அடுத்த அன்பு சகோதரி நம்முடைய மதுரை சம்புக்குடியிலே மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமி வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி தன்னலம் கருதா சமூக சேவகி, இன்னும் திருமணமாகாத ஒரு செல்வியாக தன்னை சமூகத்திற்காக ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு லட்சுமி அவர்களை வருக வருகை என்று வரவேற்று, இங்கே அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய தம்பி அரங்கோட இருக்கக்கூடிய தம்பி சுவர்ணலிங்கம் வடிவக்கரசி மற்றும் ராஜேந்திரன் மற்றும் நம்முடைய நிர்வாகிகளான எம் பாலமுருகன் துணைத் தலைவர், ஏ ஜெயராஜ் துணைத் தலைவர், ஏ சண்முக பண்டார் செயலாளர், எம் கணேசன் அண்ணன் பொருளாளர் அவர்கள், ஏ கனகராஜ் துணை செயலாளர் அவர்கள், ஏ பாண்டியராஜ் செயலாளர் அவர்கள், வி ஆர் ராஜமாணிக்கம் துணை செயலாளர் அவர்கள், திருமதி சகுந்தலா தேவி எம்ஏபிகள் சட்ட ஆலோசகர் அவர்களை இந்த தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய இளமையான இந்த நேரத்திலே இந்த மாணவ செல்வங்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய என்னுடைய இனமான, என்னுடைய பாசமிக்க, என்னுடைய உணர்வு மிக்க என்னுடைய அன்பு சகோதரிகளையும் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளையும் வருக வருக என்று வரவேற்று, இந்த மகாசக்தி இந்த அறக்கட்டளையானது கிட்டத்தட்ட 2000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருடங்களாக நம்முடைய அறக்கட்டளை மக்களுக்கான ஒரு அறக்கட்டளையாக தமிழகம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு அறக்கட்டளையாக இன்றைக்கு தேவேந்திர குல வேளாண் சமூகத்திலே ஒரு அறக்கட்டளை என்று சொன்னால் அது மகாசக்தி அறக்கட்டளை என்றுதான் அர்த்தமே தவிர வேறு எந்த அறக்கட்டளையும் இவ்வளவு தூரம் உணவு கோலமாகவும் மக்களுக்கான செயல்பாடுகளை நோக்கி எந்த ஒரு அறக்கட்டளை இதுவரை செயல்பட்டதும் இல்லை, இனிமேல் செயல்படவில்லை. அந்த நோக்கிலே நம்முடைய அறக்கட்டளை மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு எல்லா மக்களுக்கும் சொல்லலாம். பொதுவாக சொன்னால் என்னுடைய ஊரிலே கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயம் மட்டுமல்லாமல் முஸ்லீம் சமுதாயம், முக்குலத்து சமுதாயம் முதற்கொண்டு அனைத்து சமுதாயங்களுக்கும் அன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே நம்முடைய நிவாரண நிதியாக நாம் கொடுத்து உதவலாம். ஸோ அந்த வகையில் இந்த அறக்கட்டளையானது நமக்கான அறக்கட்டளை மட்டும் கிடையாது, பொது சமூகத்தை நோக்கி இந்த அறக்கட்டளை வந்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சகோதரி சமூகத்திற்காக தன்னை ஏற்படுத்திக் கொண்டு சமூகத்திற்காக தன்னை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களை வருவாக என்ற வரவேற்கிறோம். இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு மிக்க நன்றி. அந்த வகையிலே நம்முடைய அறக்கட்டளை மிகுந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு இங்கே வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற உள்ளங்கள் அவர்களுடைய கண்முன்னே தெரிகின்றது. இந்த அறக்கட்டளையானது உணர்வுபூர்வமாக உணர்வுமிக்க தலைவர்கள் இங்கே நம்முடைய அண்ணன் மல்ல சாமிநாதன், நம்முடைய அண்ணன் சந்திரன் உள்ளிட்ட நம்முடைய ஐயா பெரியவர், நம்முடைய அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர், அவர் எல்லாருமே இதில் மிகப்பெரிய அளவில் அரும்பாடுபட்டு அனைத்து உதவிகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த அறக்கட்டளையை மேலும் மேலும் நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே போன்ற இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரவேற்பு நிகழ்த்த உதவிய என்னுடைய நிர்வாகக்குழு அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடந்து கொண்டிருக்கும் சந்திரன் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மல்லூர் சுவாமிநாதன் அவர்களே, செல்வ குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் ஐயா மகாராஜன் நிறுவனர் நலன் ஐஏஎஸ் அகாடமி திருநெல்வேலி அவர்களே, ஏ குமாரராஜா செயலாளர் இந்திரநிதி ஜெனரல்,
வெளியூரில் வந்திருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக காவேரி குடும்பத்தாருக்கும், கபில் அவர்களின் குடும்பத்தாருக்கும், கிருத்திகா அவர்கள் குடும்பத்தாரையும் வருகிறவர்கள் வரவேற்று தினேஷ் மலர் அவர்களாக ஊடக செயலாளர். அதாவது சந்திரன் தலைவர் அவர் வந்து இந்த அறக்கட்டளைக்கு வந்து ஒரு பொக்கிஷம். உலகம் குடும்பம் இருந்திருக்குது. அந்த குடும்பத்தோட நிறுவனார். இந்த அறக்கட்டளையில் அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நல்லா செயல்படுது. அவர் வந்து ஒரு குடை உலகம் மாதிரி ஒவ்வொரு கூட்டம் எங்கள் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா அனாவசியமாக செலவழிக்க மாட்டோம். இந்த டீ, காஃபி, சாப்பாடு இதெல்லாம் நாங்கள் அறக்கட்டளை காசு எடுக்கவே மாட்டோம். சொந்த காசு தான். வர்ற சந்தாவை வந்து இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது தான். அந்த மாதிரி செலவுகளை வந்து சந்திரன் அவர்கள் வந்து சாப்பாடு செலவு மற்றெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு அவரை ஏற்றுக்கிறாரு. அவரை வருகின்ற வரவேற்று அறக்கட்டளை சார்பாக இந்த பொன்னாடையை நமது நிர்வாக அரங்காவலர் ராஜேந்திரன் அவர்களே அறிவிக்குமாறு தலைமை எடுக்கணும். ராஜேந்திரன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர் மல்லார் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு பேங்கில் மேனேஜரு, அரசு ஊழியராக இருந்தும் நமது இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது தமிழ்நாட்டில் எங்கே வந்தாலும் இந்த போலீஸ் நிர்வாகமாக இருக்கட்டும், எந்த அரசு துறையாக இருக்கட்டும், அவர் வந்து முதல்வர் வந்து குரல் கொடுத்து நமக்கு வந்து நிறையா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே அறக்கட்டளைக்கு அவர் பெரிய ஒரு புத்துணர்ச்சி. இப்போ இந்த அறக்கட்டளை இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்பினே அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாத போதும் கூட என்னோட ஃபோனில் தொடர்பு கொண்டு இந்த விழாவை எப்படி சிறப்பாக நடத்தணும், இந்த ஃப்ளக்ஸ் எப்படி அடிக்கணும், பேனர் எப்படி அடிக்கணும், எது எப்படி இருக்குங்கிறத அங்கேருந்து டைரக்ஷன் கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சார். அதனால் அவருக்கு இந்த பொன்னாடையை தலைவர் சந்திரன் அவர்கள் ஏற்படுத்தி நிறைய பேருக்கு கல்வி உதவி செஞ்சு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. சொல்லாத நமது வந்து அவர் வந்து எதுக்காக வந்து லட்சுமியும் மகாராஜனை கூப்பிட்டுருந்தாங்க. இது கல்வி சம்பந்தப்பட்ட விழா. அதனால் அந்த அறக்கட்டளையிலேருந்து காங்கிரஸ் குடும்பம் சென்னையில் ஒரு தொழிலதிபர் அதிபராக இருக்காங்க. இந்திரதேவிக்கு வந்து செயலாளர் இருக்காங்க. அவருக்கு சண்முகமலர் அவர்களை வந்து பொன்னாடை இருக்கிறாங்க. சண்முகமலர் இந்த அறக்கட்டளை செயலாளர். பெண்ணாக இருந்து ஆண்கள் செய்கிற வேலையோட அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அதுவும் மதுரையில் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமியை வந்து நிர்வாகம் பண்ணி ஏகப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வச்சு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. சொந்த ஊர் வந்து கோடி நாயக்கனூர் மீனாட்சிபுரத்தில் வந்து இங்கே மதுரைக்கு வர்றாங்க. எந்த நேரத்தில் வந்து கூப்பிட்டாலும் எந்த விழாவாக இருந்தாலும் சமூக விழா வந்து கலந்துக்குவாங்க. இரவு பொருள் எண்ணி பார்க்க மாட்டோம். ஒரு தடவை வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் தெய்வானை கல்யாணம் முடிச்ச உடனே 9 மணி நாங்களாம் கலந்துக்கிட்டோம். நைட்டு இரவு 9 மணிக்கு இங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை பிடிச்சி ஓடி போய் அங்கேருந்து அவங்க 2 வீலர் நிறுத்தி அங்கேருந்து ஊருக்கு போகிறதுனா எந்த ஒரு சாதாரண ஒரு ஆண்பாடு செய்யாத வந்து லட்சுமி செய்கிறாங்க. அவருக்கு நம்முடைய அறக்கட்டளையுடைய நிர்வாக சுவாமிநாதன் அவர்கள்
கொண்டாட நினைக்கும்